உள்ளுக்குள்ள விற்பனை என்பது வாடிக்கையாளர்களுடன் இணைவதற்கான சக்தி வாய்ந்த வழி. நீங்கள் அவர்களுடன் தொலைதூரத்தில தொடர்பு கொள்றீங்க, உறவுகளை உருவாக்குறீங்க மற்றும் ஒப்பந்தங்களை முடிக்கிறீங்க. இது உங்கள் முன்னணி வாய்ப்புல புரிந்துள்ளது, உங்கள் தயாரிப்புகளை அறிஞ்சு கொள்வது மற்றும் தொடர்பு கலையை மாஸ்டர் செய்வது பற்றியது. உள்ளுக்குள்ள விற்பனை வெற்றிக்கான படிகளை பார்ப்போம். இவற்றை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் சிறந்த முடிவுகளை அடைய முடியும். ஒவ்வொரு தொடர்பும் விற்பனையை செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுடன் நீடிச்ச உறவுகளை உருவாக்க ஒரு வாய்ப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உள்ளுக்குள்ள விற்பனை தொடர்ந்து வளர்ந்து வருவது. முன்னணியே இருக்க புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் உத்திகளை ஏற்றுக் கொள்ளுங்கள். அர்ப்பணிப்பு மற்றும் சரியான அணுகுமுறையுடன் உள்ளுக்குள்ள விற்பனையின் உலகில் நீங்கள் குறிப்பிட்ட வெற்றியை அடைய முடியும். ஒரு முன்னணி வாய்ப்பை அடைவதற்கு முன் தகவல்களை சேகரிக்கவும். உங்கள் முன்னணி வாய்ப்பை அறிந்துவது வெற்றிக்கான சிறந்த வாய்ப்புக்காக உங்கள் அணுகுமுறையை சரி செய்ய உதவுகிறது. முன்னணி எங்கிருந்து வந்தது என்பதை சரிபார்க்கவும். இது மெட்டா விளம்பரங்கள், சூக்கில் விளம்பரங்கள் அல்லது பரிந்துரை மூலமா? இது உங்களுக்கு மதிப்பு மிக்க சூழலை அளிக்கிறது. வயது, இருப்பிடம் மற்றும் ஆர்வங்கள் போன்ற அவர்களின் மக்கள் தொகை விவரங்களை புரிந்து கொள்ளுங்க. இது உங்கள் சுருதி தனிப்பயனாக உதவுகிறது. உங்கள் முன்னணி வாய்ப்புகளை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக அறிந்து கொள்கிறீங்களோ அவ்வளவு சிறப்பாக நீங்கள் அவருடன் இணைக்க முடியும். விற்பனை செய்வதில் ஒவ்வொரு விவரமும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்க. உங்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகளை முழுமையாக புரிந்து கொள்ளுங்க. பயனுள்ள உள்ளுக்குள்ள விற்பனைக்கு இது மிகவும் முக்கியமானது. நீங்க என்ன விற்கிறீர்கள் என்பதை உள்ளேயும் வெளியேயும் அறிந்து கொள்வது உங்களை நம்பிக்கை அதிகரிக்கிறது. உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும் போது ஒரு முன்னணிக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் பதிலளிக்கலாம். இது பொருத்தமான தகவல்களை வழங்கவும் அவர்களின் குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்யவும் உதவுகிறது. தயாரிப்பு நிபுணராக இருப்பதன் மூலம் நீங்கள் சாத்தியமான வாடிக்கையாளர்களுடன் நம்பகத்தன்மையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துகிறீர்கள். இது விற்பனை செயல்முறையை மென்மையாக்குகிறது மற்றும் நீங்கள் ஒப்பந்தங்களை முடிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. முன்னணி வகைகளை அடையாளம் காணுதல் ஒரு தனிப்பயனாக்கப்பட்ட அணுகுமுறை. எல்லா முன்னணிகளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. முன்னணியின் வகையை அடையாளம் காண்பது உங்கள் அணுகுமுறையை சரி செய்ய உதவுவது. ஒரு புதிய வாய்ப்புக்கு அதிக கவனிப்பும் தகவலும் தேவை. முன்பு ஆர்வம் காட்டியிருக்கக்கூடிய ஒரு பழைய முன்னணிக்கு வேறு உத்தி தேவை. உங்கள் தயாரிப்புகளை அவர்களுக்கு நினைவூட்டி சிறப்பு சலுகைகளை வழங்கலாம். உங்கள் முன்னணிகளை பிரிப்பதன் மூலம் உங்கள் தகவல் தொடர்புகளை தனிப்பயனாக்கலாம். இந்த இலக்கு அணுகுமுறை முன்னணிகளை விசுவாசமான வாடிக்கையாளர்களா மாற்றுவதற்கான உங்கள் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. ஒப்பந்தத்தை முடிச்சல் உரையாடலில் இருந்து மாற்றம் வரை. ஒரு ஒப்பந்தத்தை முடிப்பது உள்ளுக்குள்ள விற்பனையின் இறுதி இலக்காகும். தயாரிப்பின் மதிப்பை சுருக்கி விற்பனைக்கு உரையாடல வரிடத்துங்க. வாடிக்கையாளரின் வலிகளை அது எவ்வாறு தீர்க்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தவும். வரையறுக்கப்பட்ட நேர் தள்ளுபடிகள் அல்லது போனஸ்களை வழங்குவதன் மூலம் அவசரத்தை உருவாக்குங்க. இது முன்னணி ஒரு முடிவை எடுக்க ஊக்குவிக்குது. எப்போதும் ஒரு தெளிவான அழைப்புடன் உரையாடல முடிக்கவும். ஒரு ஒப்பந்தத்தை முடிப்பது என்பது நம்பிக்கையை உருவாக்குவது மற்றும் ஒரு தீர்வை வழங்குவது என்பதை நினைவில் கொள்ளுங்க. இந்த உத்திகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் இறுதி விகிதங்களை அதிகரிக்கலாம் மற்றும் விற்பனை வெற்றியை அதிகரிக்கலாம்.